அண்ணாமலை விசஸ் உதயநிதி யார் இதுல சிறந்த தலைவர்? விரிவான ஒரு அலசல். வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ்நாட்டுல அரசியல் அரங்கில் இரு வலிமையான தலைவர்கள் மோதுறாங்க. ஒரு பக்கம் முன்னாள் IPS அதிகாரி கர்நாடக சிங்கம் என்று அழைக்கப்படும் அண்ணாமலை, மறுபக்கம் திரைப்பட நடிகர் தயாரிப்பாளர் DMKவின் இளம் தலைவர் முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இது வெறும் இரு தனி நபர்களின் மோதல் இல்ல, இது தனி திறன் மற்றும் பரம்பரை, கஷ்டப்பட்ட உழைப்பு விசஸ் டைனஸ்டி, தேசிய சிந்தனை விசஸ் திராவிட மாடல் என்பதற்கான மிகப்பெரிய மோதல். இந்த வீடியோல இருவருடைய பின்னணி, சாதனைகள், சர்ச்சைகள், தலைமைத்துவ பாணி அனைத்தையும் விரிவா நடுநிலையா பார்க்கலாம். முழுவதும் கேளுங்க. அண்ணாமலையின் பயணம். சாதாரண இளைஞன்ல இருந்து அரசியல் சக்தியாக அண்ணாமலை. பிறப்பு 4 ஜூன் 1984, கரூர் மாவட்டம். ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். PFG கல்லூரியில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாரு. அதுக்கப்புறம் IIM லக்னோவில் MBA. 2011 UPSCல 244 ரேங்க் பெற்று IPS ஆனாரு. கர்நாடக கேடர், உடுப்பி, சிக்மங்களூர், பெங்களூர் போன்ற இடங்கள்ல SP, DSPயாவும் DCPயாவும் பணியாற்றியிருக்காரு. குற்றவாளிகளுக்கு சிங்கம் என்று பயம் விளைத்த அதிகாரி, பல பெரிய ஆபரேஷன்களை வெற்றிகரமா நடத்தினவர். 2019 IPS பதவியை ராஜினாமா செய்து அரசியலுக்கு வந்தார். ஏன் தெரியுமா? மக்களுக்கு நேரடியா சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம். 2020 BJPல இணைஞ்சாரு. 2021 தமிழ்நாடு BJP தலைவரா நியமிக்கப்பட்டாரு. அப்போ BJPயின் தமிழ்நாட்டுல பலவீனமா இருந்துச்சு. அண்ணாமலை வந்த பிறகு கட்சியின் வாக்கு சதவீதம் பெரிதா உயர்ந்துச்சு. தமிழகம் முழுவதும் தன்னுடைய எண் மண் எண் மக்கள் யாத்திரை நடத்தினாரு. இளைஞர்களிடையே இது பெரும் வரவேற்பு பெற்றுச்சு. கல்வி, வேலை வாய்ப்பு, ஊழல் ஒழிப்பு, சனாதன தர்மம், தேசிய ஒற்றுமை ஆகியவற்றை தீவிரமா பேசுறாரு. அவருடைய பேச்சு நேரடி, தைரியமானது. எதிரிகளை பயம் இல்லாம சந்திக்கிறாரு. உதயநிதியோட பயணம். பரம்பரை, அரசியல், சினிமா. உதயநிதி ஸ்டாலின். பிறப்பு 27 நவம்பர் 1977. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பேரன், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினின் மகன். டைனஸ்டி அரசியலின் உச்ச உதாரணம். லோயோலா கல்லூரியில படிச்சாரு. சினிமாவில் நுழைஞ்சாரு. ஒரு கல் ஒரு கண்ணாடி மூலமா படத்துல அறிமுகமானாரு. பல படங்கள் நடிச்சு தயாரிச்சாரு. ரெட் ஜெயின் மூவிஸ் என்ற பெயர்ல ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை நடத்துறாரு. 2019 DMK இளைஞர் பிரிவு செயலாளர் அரசியலுக்கு வந்தாரு. 2021 சட்டமன்ற தேர்தல்ல சேப்பாக் திருவல்லிக்கேணி தொகுதியில வெற்றி பெற்றாரு. 2022 இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரா பதவியேற்றாரு. பின்னர் துணை முதலமைச்சரான பதவியும் 2026 எதிர்கட்சி தலைவராகவும் இருக்காரு. அவருடைய பலம் குடும்ப பரம்பரை, சினிமா பிரபலம், இளைஞர்களை இருக்கிற பேச்சு, DMKவின் அமைப்பு வலிமை. பகுதி 3. கல்வி மற்றும் தகுதி ஒப்பீடுபடி அண்ணாமலை இன்ஜினியரிங் +MBA +UPSC தேர்ச்சி +IPS சேவை. தன்னுடைய கால் மேல நின்று உழைத்தவர். இந்த பரம்பரையும் இல்ல, கஷ்டப்பட்டு படிச்சு தேர்வுகளை வென்று நேர்மையான போலீஸ் அதிகாரியா பணியாற்றினவர். உதயநிதி நல்ல பின்னணி இருக்கு, ஆனா அரசியலுக்கு வந்தது முழுக்க குடும்ப பெயரால. சினிமாவில வெற்றி பெற்றாலும் அரசியல்ல மகன் என்ற அடையாளமே பெரிய பலம். ஒருவர் மெரிட் பேஸ்டு ஜேர்னி, மற்றவர் டைனஸ்டி பேஸ்டு ஜேர்னி. இது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு பெரிய செய்தி. தகுதியா பரம்பரையா என்பதே இன்றைய கேள்வி. அரசியல் சாதனைகள் விசஸ் தோல்விகள். அண்ணாமலை BJPயை தமிழ்நாட்டில் வலுப்படுத்தினாரு. 2024-26 தேர்தல்களில் கட்சியின் வாக்கு சதவீதம் உயர்ந்துச்சு. ஊழல் குற்றச்சாட்டுகளை தைரியமா எதிர்கொண்டாரு. NEP, சனாதன தர்மம், மத்திய அரசு திட்டங்கள் ஆகியவற்றை தீவிரமா ஆதரிச்சாரு. உதயநிதி இளைஞர் நலன், விளையாட்டுத்துறையில பல திட்டங்களை கொண்டு வந்தாரு. DMKவின் இளைஞரணியை வலுப்படுத்தினாரு. ஆனா பல சர்ச்சைகளும் இருக்கு. 2026 தேர்தலுக்கு பிறகு அரசியல் சூழல் மாறி இருக்கு. TVKவின் எழுச்சி, BJPயின் நிலை, DMKவின் எதிர்கட்சி அந்தஸ்து, இவை அனைத்தும் புதிய சவால்களை உருவாக்கியிருக்கு. உதயநிதி சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசின போது பெரும் புயல். அண்ணாமலை அதற்கு கடுமையா பதிலடி கொடுத்தாரு. உங்க அம்மா தினமும் கோயிலுக்கு போறாங்க, முதல்ல அவங்களை நிறுத்துங்கன்னு சவால் விட்டாரு. பகவத்கீதை அனுப்புவதாகவும் சொன்னாரு. இது பெரும் விவாதத்தை உருவாக்குச்சு. மொழி பிரச்சனை, NEP, இந்தி திணிப்பு, மத்திய அரசு உதவி ஆகியவற்றில் இருவரும் நேரடியா மோதிருக்காங்க. அண்ணாமலை தேசிய ஒற்றுமை, இந்து மத பாதுகாப்பை வலியுறுத்தினாரு. உதயநிதி திராவிட மாடல், சமூக நீதி, மாநில உரிமைகளை வலியுறுத்தினாரு. பகுதி 6. தலைமைத்துவ பாணி. அண்ணாமலை நேரடி, தைரியமான தாக்குதல் பாணி. மக்களை நேர்ல சந்திச்சு பேசுறாரு. சமூக ஊடகங்கள்ல ஆக்டிவ். இளைஞர்களை இருக்கிற எனர்ஜி இருக்கு. உதயநிதிக்கு கரிஷ்மா, பேச்சு திறன் மற்றும் சினிமா ஸ்டைல், மக்களை இருக்கிற தோற்றம் மற்றும் பேச்சு, குடும்ப அரசியல் அனுபவத்தை பயன்படுத்துறாரு.
ஒருவர் ஆங்கர் போல தாக்குறாரு, மற்றவர் ஸ்டார் போல இருக்கிறாரு. அடுத்ததா தமிழ்நாட்டுக்கு எது நல்லது? ஆழமான பகுப்பாய்வு இங்கு 500க்கும் மேற்பட்ட விஷயங்களோட. இன்று தமிழ்நாடு பல சவால்களை எதிர்கொள்ளுது. வேலை வாய்ப்பு, கல்வி, தொழில் முதலீடு மற்றும் ஊழல், சாதி மத பிரச்சனைகள், மத்திய மாநில உறவு. அண்ணாமலை போன்ற தலைவர்கள் மெரிட், நேர்மை, தேசிய சிந்தனையை கொண்டு வருவார்கள்னு நம்புறவங்க இருக்காங்க. அவர் IPS பின்னணியால நிர்வாகத்திறன் உள்ளவர். உதயநிதி போன்ற தலைவர்கள் சமூக நீதி, நலத்திட்டங்கள், திராவிட பாரம்பரியத்தை தொடர்வாங்க என்று நம்புறவங்களும் இருக்காங்க. DMKவின் பெரிய அமைப்பு அவருக்கு பலம். ஆனா கேள்வி இதுதான், பரம்பரை அரசியல் தொடரணுமா இல்ல புதிய தகுதியான தலைமை வரணுமா? இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? தங்களுடைய எதிர்காலத்தை யார் உருவாக்குவாங்க? கிளைமேக்ஸும் கன்க்ளூஷனும் என்னன்னா, இறுதியா அண்ணாமலையோ உதயநிதியோ யார் வென்றாலும் தமிழ்நாடு வெல்ல வேண்டும். ஆனா மக்கள் தீர்ப்பு தான் இறுதி. உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ணாமலை விசஸ் உதயநிதி யாரு உங்களுக்கு பெஸ்ட்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு பெரிய ஓப்பேடு உங்களுக்காக. வணக்கம், ஜெய்ஹிந்த், வாழ்க தமிழ்நாடு.